நான் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாகிஸ்தானில் அமெரிக்காவும் ஈரானும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைங்கிற நடத்த போகிறாங்க அப்படின்னு. நம்ம இந்த வீடியோவில் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, இதில் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இன்னைக்கு நடந்த இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் எதுவும் பார்த்தீங்கன்னா யார் இந்த பாகிஸ்தான் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைங்கிறது 1979க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தியிருந்தாங்க. அதுக்கு பிறகான இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பெரிய ஒரு எப்படி சொல்றது, இரு நாடுகளும் இந்த இப்போ பேசுறாங்களா, இந்த பேச்சுவார்த்தைங்கிறது உயர்மட்ட பேச்சுவார்த்தையா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது பார்க்கப்படுது. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தைகளோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இப்போதான் யாராச்சும் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எங்கே நடக்குது, யாரால் நடத்தப்படுது, யார் யார் பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ விரிவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எந்த இடத்துல நடத்தப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எவ்வளோ நேரம் நீடிட்டு இருந்துச்சு, எவ்வளோ நேரம் அவங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ரெண்டு தரப்பில் இருந்தும் 21 to 25 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பிலிருந்து யார் இந்த பேச்சுவார்த்தையை தலைமையில் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் அவர் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து நடத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தனம் யார் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் பண்ணி வச்சது நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற நம்ம பாகிஸ்தான் பிரதமரான ஷபாஸ் ஷெரீப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ தலைமை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தையை ஒரு முடிவு எடுக்காமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையினால ஏன் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்தது பார்ப்போம். முக்கிய பிரச்சனைகளின் கருத்துகள் வேறுபாடுகள் அதன் காரணமாக தான் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் பார்த்தீங்கன்னா எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் சைடில் இருக்கிற இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே